ரசம். ஆமாங்க. இலையில் பல வகையான கூட்டு குழம்பு வகைகளை நல்லா ருசித்து ஒரு கட்டு கட்டிட்டு கடைசியில் இந்த கையை குளித்து கை நிறைய ரசத்தை வாங்கி குடிச்சிட்டு பாக்கியை அந்த சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுக அந்த சந்தோஷமே தனி. ரசத்துக்குன்னு தனி ஃபேன்ஸ் உண்டு. ரசம் பிடிக்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரசம் பிடிக்கும். அது உடலுக்கு நல்ல உணவும் கூட. வாங்க அந்த ரசத்தை, அதாவது பருப்பு ரசத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சாம்பாருக்காக வேக வச்ச துவரம் பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். மசிச்சதும் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காணொலியில் பார்க்குறது மாதிரி அந்த மசிச்ச பருப்பில் நல்லா தண்ணி சேர்த்து இன்னும் குழைய மசிச்சு எடுக்கணும். அந்த பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து தண்ணியில் கலந்து நமக்கு ரசம் வைக்கிறதுக்கு வேண்டிய தண்ணி இதிலிருந்து தான் நம்ம எடுக்கணும். பொதுவாகவே தமிழ்நாட்டு உணவில் என்ன குழம்பு வச்சாலும் கூடவே ரசமும் வைக்கிற பழக்கம் நமக்கு உண்டு. அந்த வகையில் இந்த ரசம் நம்ம எடுத்துக்கிட்ட உணவுகளை நல்ல வகையில் செரிமான தன்மையை அதிகப்படுத்தி, அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நல்லாக்கி நம்ம உடல்நலத்தை காக்கக்கூடிய வகையில் இந்த குழம்பு பயன்படும். ரசத்தில் பல வகைகள் உண்டு. மிளகு ரசம், பூண்டு ரசம், தக்காளி ரசம் இப்படி செய்வாங்க. ஆனால் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ரசத்தை நீங்கள் செய்து கொடுங்க, மற்ற குழம்புகளை விட இந்த ரசம் தான் வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்த இந்த பருப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல குழைய மசிச்சு எடுத்துக்கணும். நமக்கு வேண்டியது, ரசத்துக்கு வேண்டியது தண்ணி தான். அந்த தண்ணியை நம்ம மேலோட்டமாக எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, அந்த தெளிஞ்ச தண்ணியை மட்டும் தனியாக நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். மீதி உள்ள பருப்பை நம்ம குழம்பு சாம்பார் வைக்க எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு அதை கலந்துட்டு நம்ம தெளிஞ்ச தண்ணியை எடுத்துக்கலாம் ரசம் வைக்கிறதுக்காக. இது போல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த காணொலியிலே அது போல் தான். இதோ நம்ம வேக வச்ச பருப்புலேருந்து தேவையான அளவு தண்ணியை நம்ம எடுத்துட்டோம். இது மீதி உள்ள பருப்பு, இது குழம்பு வைக்க நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நாம் எடுத்த தண்ணியை ரசத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். பருப்புலேருந்து எடுத்த தெளிஞ்ச தண்ணி இது, இதை நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாம். இதுதான் முதல் ஸ்டெப்பு. நம்ம பருப்பு தண்ணியை தனியாக எடுத்துட்டோம். இனி அடுத்தது இதுக்கு தேவையான புளித்தண்ணி எடுக்கணும். அதுக்கு தேவையான அளவு, அதாவது எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து பிசைஞ்சு சக்கையை நீக்கிட்டு புளித்தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும். இந்த புளித்தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு தண்ணியில் கலந்துடணும். இது செகண்ட் பாயிண்ட்டு, ரெண்டாவது ஸ்டெப்பு. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான பொருளை எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையானது மிளகு, சீரகம், கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், மஞ்சள், காயம், இது சின்ன துண்டு இதோட சேர்த்துக்கலாம். இந்த அளவுகளை நம்ம எப்படி எடுக்கணும்னா, நம்ம எடுத்துக்கிட்ட பருப்பு தண்ணி புளித்தண்ணியினுடைய அளவு, இது நாம் வைக்கக்கூடிய ரசத்தினுடைய சுவைக்கு அனுசரித்து நாம் எடுத்துக்கணும். இதில் மிளகு 1 ஸ்பூன்னா ஜீரகம் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். 10-15 பல் வேணும். பச்சை மிளகாய் 2-3 வச்சுக்கலாம், நமக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி. காயமும் ஒரு சின்ன துண்டு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் அம்மி இருந்ததுனால நம்ம அம்மியிலே வச்சு ஒன்றும் பாதியமாக இதை மசித்து எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம மிக்சியில் கூட பல்ஸ் மோடில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அம்மியில் வச்சு இது போல் நம்ம நுணுக்கி எடுக்கும்போது அந்த பழமை மாறாமல் கைப்பக்குவத்தில் நல்ல சுவையாக கிடைக்கும். சமையல் சுவையாக இருக்க நம்ம போடக்கூடிய தானியங்கள் மட்டும் இல்லைங்க, அதை பார்த்து ரசித்து செய்யும்போது அதனுடைய சுவை பல மடங்கு அதிகமாகும், மனசுக்கும் நிறைவாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க வெறும் ரசம்தான் அப்படின்னு. ரசம்தான் நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. அதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் அனைத்துமே விலை அதிகமானது. மிளகு, சீரகம், பூண்டு, புளி, காயம், பருப்பு, அதில் எடுக்கக்கூடிய தண்ணி, இப்படி நம்ம ரசத்தில் சேர்க்கக்கூடிய அத்தனை பொருளுமே விலை அதிகமாக உள்ளது தான். மற்ற குழம்புகளை விட ரசத்தில் அதிக செலவு. ஆனாலும் அதை எல்லாருமே சிம்பிளாக நினச்சிக்கிறாங்க. இது செலவு மட்டும் இல்லை, உடல் நலத்துக்கு அவ்வளவு நல்லது. பார்த்திங்களா, நம்ம பேசிகிட்டே நம்ம ரசத்துக்கு வேண்டிய பொருள் எல்லாமே நல்லா சதைச்சி எடுத்துட்டோம். அம்மியிலேருந்து இதை நல்லா வலித்து எடுத்துகிட்டு அம்மியை கழுகிட்டு அதிலேருந்து உள்ள தண்ணியை நம்ம ரசத்தோடு சேர்த்துக்கலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்த ரசம் தென்னிந்திய உணவுகள்லேயும் முக்கியமான இடம் பிடிக்கக்கூடியது. இது நமக்கு டைஜஷன் சக்தி, அதாவது செரிமானத்தை அதிகப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும், சளி, இருமல், ஜலதோஷத்துலேருந்து நம்மளை காக்கும். எல்லா வயதில் உள்ளவங்களுக்கும் இந்த ரசம் நல்லது செய்யக்கூடியதாகவே அமையும். வாங்க இதை எப்படி தாளித்து குழம்பு வைக்கலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ரசம் குழம்பு செய்யறதுக்கு வேண்டியதை நம்ம தயார் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வானலி எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கொஞ்சோண்டு காயம் பொடியையும் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி காயத்தை அரைச்சிட்டோம், கொஞ்சோண்டு காயப்பொடியும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அம்மியில் வச்சு மசிச்சு கொண்டு வந்த மசாலா ஐட்டம், அதாவது மிளகு, சீரகம், பூண்டு, காயம், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை அந்த தாளிப்பில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இதை கடைசியில் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தண்ணி எடுத்து, அதாவது புளி தண்ணி, பருப்பு தண்ணி இதெல்லாம் கலந்து வச்சோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா கொதிக்க விடணும். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ரசம்னாலே மல்லி, கருவேப்பிலை சேர்க்கணும், அப்போ தான் சுவை அதிகமாக இருக்கும். நம்ம எடுத்து கழுவி வச்சுருந்த மல்லியும் கருவேப்பிலையும் அதில் சேர்த்துடலாம்.
அதோட தண்ணி அளவை பார்த்து நம்ம கூட கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ரசம்னாலே தக்காளி சேர்ப்பாங்க இல்லையா, இதில் தக்காளி சேர்க்கலையே நீங்கள் கேட்கலாம். தக்காளி சேர்க்காமலே இந்த ரசம் வந்து நாம் இப்போ செய்யக்கூடிய ரசம் அதிக சுவையோடு இருக்கும். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது நம்ம தக்காளி சேர்க்கலைன்றதே தெரியாது. ஏன்னா இது பருப்பு ரசம்னால நம்ம இதில் தக்காளி சேர்க்கலை. நீங்கள் தக்காளி சேர்த்து வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த காணொலியில் அதையும் நம்ம செய்யலாம். நம்ம அடுப்பில் வச்ச இந்த ரச தண்ணி நல்லா சூடாகி கொதிக்கக்கூடிய ஸ்டேஜில், அதாவது மேலே லைட்டாக பபிள்ஸு வந்து போகும். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. கலந்து கொடுத்து மேலும் கொஞ்சம் அதை சூடாக்கணும். நல்லா கொதிச்சிடக்கூடாது, அப்போ தண்ணி ஆயிடும். லேசாக பபிள்ஸ் வந்த உடனே நம்ம தாளித்து வச்சுருந்த அந்த தாளிப்பை அதோட கலந்துடணும். இதுபோல் சுவையான ரசம் வைக்கிறது எப்படின்னு நாம் இதுபோல் தெளிவான விளக்கத்தை இந்த காணொலி மூலமாக நம்ம கொடுத்துட்டு வரோம். இதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னா அதே சுவையில் நமக்கு ரசம் கிடைக்கும். இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க இதுபோல் எங்கள் வீட்லேயும் செய்யணும்னு நினைக்கிறவங்க நம்ம காணொலியில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், நாங்களும் எங்கள் வீட்டில் இது போல் செய்கிறோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது எங்களுக்கும் தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நாம் செய்யக்கூடிய இந்த ரசத்தோட மெத்தடு உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா இது போலவே செய்து பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ரசம் லேசாக கொதித்து வந்தபோது நம்ம தாளித்து வச்சதெல்லாம் அதில் கலந்துட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம ரசம் வந்து கொதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். நல்லா கொதிச்சிடக்கூடாது. இதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது வேலையாக செய்ய போயிட்டோம்னா கொதித்து தண்ணி ஆகிடும். ஸோ கொதிக்கிறதுக்கு முன்பே நம்ம அதை பார்த்து ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், அணைச்சிடணும். லேசாக இப்படி கலந்து கொடுக்கலாம். கலந்து கொடுக்கறதுனால கொதி வராதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரசம் குழம்பு சூடாகிடுச்சுன்னா மேலே நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்க தொடங்கிடும். இதை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, லைட்டு அங்கங்கே கொதிக்க தொடங்கும் போதே நம்ம அதை பார்த்துட்டு அந்த லிமிட்டில் நம்ம அடுப்பை அணைச்சிடணும். ரசத்தை நம்ம அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. மேலோட்டமாக பபிள்ஸ் வந்து அது கொதிக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம அடுப்பை அணைச்சிடணும். இப்போ நம்ம காணொலியில் பார்க்குறது மாதிரி அப்போ தான் அந்த ரசத்தோட முழுமையான சுவை நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதான், சுவையான ரசம் நாம் செய்து முடிச்சிட்டோம். இனி வாங்க சாப்பிடலாம். இதோ சுட சுட ரசத்தை தட்டு நிறைய சாதத்தில் நல்ல தலைய மேலே மிதக்கக்கூடிய அளவுக்கு ஊற்றி நல்ல குழைய பிசைஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நாமளும் சாப்பிடலாம். இது எல்லா விதத்துலேயும் நமக்கு உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவே அமையும். இந்த மாதிரி சாதத்தை குழந்தைகளுக்கு அப்படியே கொடுக்கலாம். சைடில் தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. பெரியவங்களுக்கு வேணும்னா நம்ம பப்படம் கூட வச்சு சாப்பிட்டுடலாம். அந்த அளவுக்கு நமக்கு சுவையும் மனமும் முழுமையான சாப்பாடு சாப்பிட்டா நிறைவை கொடுக்கும். இதை சில பேர் வந்து கப்பில் ஊற்றி குடிக்கவும் செய்வாங்க. அப்படியும் நம்ம செய்யலாம். எனக்கு பிடிச்ச கலர் என்ன பாட்டு, வாவ்! எங்கள் பாப்பா சந்தோஷத்தில் பாடின பாட்டு தான் இது. இந்த ரசத்தை வாங்கி குடிக்கிறவங்களும் உண்டு. எதுவும் வேண்டாங்க, எனக்கு ஒரு கிளாஸ் ரசம் கொடுங்க போதும் அப்படின்னு வாங்கி குடிக்கிறவங்களும் உண்டு. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் காணொலிக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.